快递啊！哇，你不动吧？ ஆண் கிட்ட இருந்த வாக்கி டாக்கி ஒண்ணு கை தவறி குளத்துல விழுந்துருச்சு. அவன் கைய விட்டு எடுக்கலாம்னு கை விடும்போது அப்போ ஒரு குளிர்ச்சியான மென்மையான சின்ன கை அவனை தொட்டுது. அந்த கை அவனை இறுக்கமா பிடிச்சு அவனை குளத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. அடுத்த நொடி அந்த பேய் அவன்கிட்ட இருந்த எல்லா சக்தியையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அவளோட உடம்பு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல அவ சாகறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி மாறிட்டா. இத பார்த்ததும் அந்த ஆளுக்கு உயிரே போயிருச்சு. கிடைச்ச வழியிலெல்லாம் தப்பிச்சு கரையேறினா அந்த பிணம் திடீர்னு தண்ணிக்கு மேல வந்துருச்சு. அவன் பின்னாலேயே ஒரு அடி கூட விலகாம ஓடி வந்துச்சு. அவன் கூட வந்தவனும் இங்க வந்துட்டான். அப்புறம் இவ அவளுக்கு மோட்சம் கிடைக்க வைக்கலாம்னு நினைச்சான். ஆனா அவன் திரும்பின நேரத்துல அந்த பிணத்தோட நெத்தியில இருந்த தாயத்து காத்துல பறந்துருச்சு. தாயத்தை இழந்ததும் அவன் மெதுவா கண்ண திறந்தா. சத்தம் இல்லாம அந்த ஆளுக்கு பின்னால போனான். அவன் திரும்பி பார்த்ததும் அவனுக்கு இதயம் நின்னு போற மாதிரி ஆயிருச்சு. ஆனா அந்த பிணம் அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. அவன் பண்ற மாதிரி அதுவும் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அவன் அங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது அந்த பிணம் நிழல் மாதிரி அவனை தொட்டே இருந்தது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது தன்னோட சக்தியை அது உறிஞ்சதுனாலதான் ஓட்டிட்டு வருதுன்னு. அதனால அங்கிருந்து ஓடி ஒரு கார் பின்னால ஒளிஞ்சான். ஆனா அந்த பிணம் பின்னாடியே வந்தது. கார் உள்ள கூட நுழைஞ்சிருச்சு. அவன் கீழே இறங்க சொல்லும் போது கார் ஓனர் வந்து கரெக்டா பாத்துட்டாரு. கார் ஓனர் உடனே கோபமா வந்து சண்டைக்கு நின்னாரு. அதுக்கு அவன் இவன் என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு இருக்கான்னு சமாளிச்சான். கடைசியில அவனால ஒன்னும் பண்ண முடியல. அதனால அந்த பிணத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். அவளை ஒரு கபோர்டுக்குள்ள வச்சு இரும்பு கம்பியால லாக் பண்ணி வச்சான். இப்போ எந்த பயமும் இல்லன்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல கபோர்ட்ல இருந்து பயங்கர சத்தம் வந்தது. அவன் பயந்து போய் கதவை திறந்தான். அந்த பிணம் நடுங்கிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு இருட்டுனா பயமா. இப்படியும் ஒரு பேயான அவன் ஆச்சரியப்பட்டு அவளை வெளியே வர சொன்னான். ஆனா அப்போ